ஒரு கட்சி வந்து இரு தலைவர்களுக்குள்ள ஈகோனால, பிரச்சனைனால, கொள்கை மோதலால ஸ்ப்ளிட் ஆகுறப்ப, அந்த ஸ்ப்ளிட் பெர்மனன்ட் ஆயிடும். நீங்க எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி, கருணாநிதி வெர்சஸ் வைகோ இப்படி பிரியறது வேற. எப்ப அந்த ஈகோவோ, அந்த அந்த பிரச்சனையோ அப்பா மகனுக்குள்ள இருக்கோ, அந்த கட்சி ஸ்ப்ளிட் ஆனதில்ல. அகிலேஷ் யாதவுக்கும், முலாயம் சிங்குக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது பெரிய பாதிப்ப உருவாக்கல. குமாரசாமிக்கும், தேவகவுடாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. எஸ். ஆனா கட்சி ஸ்ப்ளிட் ஆகல. ம். குடும்பத்துக்குள் ஒரு பிரச்சனையினால கட்சிக்குள் பிரச்சனை வந்தால், அது ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடும்ன்றது தான் இந்தியால நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது பாமகலே நடக்கும். இதுவரைக்கும் ராமதாஸ் அவர்கள், நான் திமுக கூட தான் போறேன்னு எங்கேயுமே சொல்லவில்லை. 1. 2 திமுக கூட போனா, பாமகவை சேர்த்துக்கிறதுல அங்க ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் இருக்காருங்க. திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் மேடையில கட்டி பிடிச்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருக்கணும்னு காமிச்சுக்கலாம், கை கோர்த்துக்கலாம். கீழே விசிக கேடரும் பாமக கேடரும் கட்டி பிடிச்சுக்க மாட்டான், கை கோர்த்துக்க மாட்டான். அது வந்து பெரிய அளவுல பாமகவோட வாக்குகளை அன்புமணி பக்கம் தான் கொண்டு வந்து சேரும். ராமதாஸ் ரொம்ப அன்பாப்புலர் ஆயிடுவார். அதனால நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் PMK will come to NDA.